நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இந்த ஆண்டின் 11வது மாதத்தில் முதல் பரிசுத்த ஆராதனையின் ஆசரிக்கும் யாகரி சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். इस साल के पहले हफ्ते के जाके दिन में प्रभु के सम्मुख में इसकी आराधना करने के लिए इस पहले तारीख के महीने के जो हफ्ते जो दिन में प्रभु की आराधना करने के लिए आपके सम्मुख में हम प्रभु लेकर प्रभु को धन्यवाद। கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆதரித்து நம்மை பராமரித்து நம்மை இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். पिछले पूरे महीने प्रभु ने हमें संभाला, हमारी देख रेख की, रखवाली की, निगरानी करके प्रभु हमें अब तक लेकर आया, चला कर आया, प्रभु को धन्यवाद। வருகிற மாதம் பண்டிகை மாதமாக இருக்கிறது. आने वाला महीना जो है हमारे लिए त्योहारों का महीना होगा। இந்த ஆண்டின் முடிவு கடைசி மாதமாக இருக்கிறது. ये साल का आखिरी महीना होगा। இந்த ஆண்டு இவ்வளவு சீக்கிரமாக அது கடந்து சென்றதாக நமக்கு தெரிகிறது. ये साल कितनी रफ्तार से पकड़ी है करके हम देखते हैं। இது நிமித்தம் நாம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் கிறிஸ்துனுடைய வருகையும் சமீபமாக இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. इससे हमको ये के जान पड़ता है कि प्रभु का आना भी जो है बहुत ही तेज है। கண் தட்டி முழிக்கும் முன்பு இந்த ஆண்டை நாம் முடிவுக்கு கொண்டு வர पलक झपकती है कि इस साल को खत्म करने के माँ के कगार में खड़े हैं। எப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை நாம் தியானிப்போமாக. अभी जो प्रभु जो अपने लोगों को जो वचन देना चाहता है उसे हम ध्यान करें। யாராவது ஒருவர் उठकर 1 சாமுவேலின் புஸ்தகம் पहले सामुएल की किताब 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 22வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 22वां वचन को उठकर पढ़ सकते हैं। 1 சாமுவேல் 15:22வது வாக்கியம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹalleluya ஹalleluya. இங்கே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். यहाँ पर पहले सामुएल की किताब 15वां अध्याय के 22वां वचन. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நின்னத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். हम यहाँ पर ये इस तरह पढ़ते हुए देखते हैं कि सामुएल ने कहा कि क्या प्रभु मेल बलि से इतना ही खुश होता है जितना इस बात से कि प्रभु के हुक्मों को मानना, देख आधीनता कुर्बानी से और बात मानना मेंढों की चर्बी से बेहतर है करके यहाँ पर सामुएल कहता है। இங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கூறின ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். यहाँ पर नबी जो है भविष्यवक्ता सामुएल कई एक बात को देखते हैं। இந்த வசனத்தின் சுருக்கம் என்னவென்றால் इस वचन का निचोड़ क्या है? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று நாம் இங்கே காணலாம். आधीनता जो है कुर्बानी से बेहतर है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु हमसे ये कहता है कि आधीनता होना आके हम आधीन रहना है। இங்கே இஸ்ரவேலின் அரசனாகிய சவுல் செய்த ஒரு தப்பிதத்தை இங்கே சாமுவேல் கண்டிக்கிறார். यहाँ पर जो इजराइल का राजा सौल ने जो चूक जो किया है उसे आके यहाँ पर आके सामुएल कहता है। இதற்கு முன்னமே சவுல் கில்காலில் ஒரு தவறு அந்த மனிதன் செய்தார். इससे पहले गिलगाल में आके उसने एक भूल की उसने। இங்கே சாமுவேல் வரும் வரைக்கும் நீ அமைதலாக இரு என்று சொல்லி கட்டளையிட்டதை சவுல் கீழ்ப்படியாமல் सामुएल ने आके उसको ये हुक्म दिया कि जब तक मैं ना आऊं खामोश रहे। என்று சொன்னதை சவுல் கேட்காமல் அவன் அவசரமாக அவன் பலியிட்டான்.
लेकिन उसने सामुएल की बात नहीं मानी, लेकिन जल्दबाजी में उसने आके कदम उठाया देखते हैं। இதை நாம் அதாவது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11வது 12வது வாக்கியத்திலே நாம் அதாவது படித்து அதை அறிந்து கொள்ளலாம். ये पहले सामुएल की किताब 13वां अध्याय में हम देख सकते हैं। ஆயிலும் அதாவது அங்கே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு ஏதாவது சவுல் சொல்லுகிறார். वहां पर एक बहाना देता है, एक्सक्यूज देता है। ஏதாவது என்ன சொல்லுகிறான் என்றால், நான் தேவனுடையதாவது சித்தத்தை தேவன் சொன்னதை நான் அதாவது நிறைவேற்றினேன் என்று சொல்லி அவன் वो சொல்லுகிறான். कहता है कि देखो मैंने प्रभु की जो के हुक्मों को मैंने माना करके, वो कहता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நாம் தேவனுடையதாவது சித்தத்தை ஏதாவது செய்கிறோம் என்றால் நாம் எவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை தேவன் விரும்புகிறதை செய்கிறோம் என்பதை அறிவில்லாமல் ஏதாவது இருப்பது தேவனுக்கு பிரியமற்ற காரியமாக இருக்கிறது. हम इस बात से कि अब तक कि इस चीज से ना समझ है कि प्रभु के हम आके अधीनता होते क्या उसके बात को मानते हैं है या नहीं करके, इस बात से हम आके अनजान है। சாமுவேல் தீர்க்கதரிசி நீ கொஞ்சம் ஏதாவது பொறுத்திரு என்று சொல்லி ஏதாவது அவர் ஏதாவது சொன்னதை நாம் ஏதாவது வாசிக்கலாம். सामुएल ने आके सौल से कहा कि थोड़ा इंतजार कर, ஆனால் ஏதாவது சவுல் ஏதாவது கீழ்ப்படியாமல் அவசரப்பட்டு, लेकिन सौल ने क्या किया, वो जल्दबाजी में அவன் ஏதாவது பலியிட்டான், அவன் ஆசாரியனை ஏதாவது அழைக்கவில்லை, वो बलि चढ़ाया, बल्कि याजक को नहीं बुलाया। இல்லை என்றால் ஏதாவது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலினுடைய ஏதாவது பிரசன்னம் அங்கே இருப்பதை அவன் விரும்பவில்லை. और सामुएल भी रहना है करके वो नहीं चाहता था। அவன் ஏதாவது அரசனாக இருந்த போதிலும் அதாவது அவன் தனிப்பட்ட முறையிலே அவன் தேவனுக்கு ஏதாவது பலி செலுத்தினான், அது தேவனுக்கு முன்பாக குற்றமாக மாறியது. वो राजा होकर राजा के स्थान में रहकर उसने ये बलि चढ़ाया, वो के प्रभु के नजरों में बुरा था। अनेक நேரங்களில் ஏதாவது தேவஜன ஏதாவது பொறுமை ஏதாவது இழந்து, कई बार आके सब्र को खोते हैं। தேவன் விரும்புகிறதை செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறதை ஏதாவது தேவன் கண்டிக்கிறார். प्रभु आके जो कि हम कई बार आके इसका आदी नहीं होते और उसके बात नहीं मानते। இங்கே ஏதாவது சவுல் செய்ததாவது குற்றம் என்னவென்றால், முதலாவது அவன் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. पहला खता उसे ये कि उसे प्रभु के अधीन नहीं हुआ। இரண்டாவது ஏதாவது தேவன் ஏதாவது அனுப்பினதா தீர்க்கதரிசி ஏதாவது அவன் நம்பவில்லை, அவர்களுக்கு அவன் ஏதாவது கனம் और செலுத்தவில்லை. दूसरा बात यह है कि उसने के नबियों का बात पर यकीन नहीं किया और उनकी इज्जत नहीं की। அதாவது இந்நாட்களில் ஏதாவது தேவஜன ஏதாவது ஊழியர்களுக்கு ஏதாவது கனத்தை ஏதாவது செலுத்துவது இல்லை. इन दिनों में प्रभु के लोग सेवकों की इज्जत नहीं करते हैं। அதாவது ஊழியர்கள் ஏதாவது ஏளனமாக ஏதாவது ரொம்ப ஏதாவது கீழாக எண்ணுகிறார்கள். वो उन्हें बहुत ही नीचा देखते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவன் ஏதாவது அபிஷேகித்து ஏதாவது மனிதர்கள் ஏதாவது ரொம்ப ஏதாவது தாழ்வாக எண்ணுவதும், जो प्रभु से अभिषिक्त पाए लोगों को नीचा देखना அவர்களை ஏதாவது ரொம்ப கேவலமாக ஏதாவது எண்ணுவதும், या उनको नीचा करना அவர்களுக்கு ஏதாவது கீழ்ப்படியாமல் இருப்பதும், या उनका आधीन नहीं होना, அவர்களுக்கு தேவ சாபத்தை ஏதாவது கொண்டு வரும் என்பதை அறியாமல் ஜனங்கள் ஏதாவது இருக்கிறார்கள். उनको प्रभु का शाप आएगा करके इस बात से लोग अनजान हैं। இந்த இஸ்ரவேல் ஏதாவது முதல் அரசன் ஏதாவது செய்ததாவது மகாபெரும் ஏதாவது தவறை ஏதாவது இங்கே ஏதாவது சாமுவேல் எடுத்து ஏதாவது அவர் ஏதாவது ஆலோசனை சொல்லுகிறார். यहाँ पर इजराइल का पहला राजा ने जो बड़ी भूल जो किया है, उसे यहाँ पर सैमुएल जो आके उसको आके बताता है। பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஏதாவது உத்தமம் என்று சொல்லி ஏதாவது இங்கே சாமுவேல் சொல்லுகிறார். अधीनता से आके जाके जो आके कुर्बानी से अधीनता बेहतर कहता है। நம்முடைய ஏதாவது சடங்கு ஆச்சாரங்கள், हमारे रस्मो रिवाज, நம்முடைய விருப்பங்கள், हमारी तमन्ना है, அதை ஏதாவது நிறைவேற்றுவதை ஏதாவது நம்ம ஏதாவது முக்கியப்படுத்துகிறோமே ஒழிய, उसको के अहम या जरूरी जानते हैं விரும்புகிறதையும் जो प्रभु चाहते हैं, தேவனுடைய கட்டளையையும் उसके हुक्मों को, தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் ஏதாவது கனப்படுத்தாமல் ஏதாவது இருப்பது ஏதாவது பெரும் ஏதாவது குற்றமாக தேவன் और கருதுகிறார். प्रभु के सेवक की इज्जत नहीं करना बहुत बड़ा गुनाह है। இவன் ஏதாவது சொல்லுகிறதாவது சாக்கு போக்கு என்னவென்றால், நான் தேவனுடைய ஏதாவது சுத்தத்தை ஏதாவது நிறைவேற்றினேன். वो क्या एक्सक्यूज देता है, बहाना बनाता है कि मैंने प्रभु के हुक्म को माना। பொதுவாக ஏதாவது ஜனங்கள் ஏதாவது தங்களுடைய ஏதாவது விருப்பம் ஏதாவது நிறைவேற அவர்கள் செய்து விட்டு ஏதாவது தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்தோம் என்று ஏதாவது இப்படி சொல்லுகிற ஏதாவது ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவம் ஏதாவது மாறி இருக்கிறது. आमतौर पे मसीह मंडली में हम ये देखते हैं कि हम वो अपने ही जो के अरमानों को, अपने चाहतों को पूरा करके वो ये आके कहते हैं कि हमने प्रभु के इच्छाओं को हमने पूरा किया है। ஜனங்கள் ஏதாவது விரும்புகிற ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது செய்வதும், आज
जो लोग चाहते वो आके सेवा करना, அதாவது ஊழியர்கள் விரும்புகிறதா ஜனங்கள் செய்யாமல் இருக்கும், या या सेवक जो चाहते हैं जो लोग नहीं करना, ஒரு கேடான ஒரு சமுதாயம் ஏதாவது உருவாயிருக்கிறதை நாம் ஏதாவது அறிந்து கொள்ள एक வேண்டும். अनुशासन का के भंग हम देखते हैं. இங்கே அதாவது சாமுவேல் ஏதாவது சவுலை எச்சரிக்கிறதா இந்த வார்த்தையானது மிக முக்கியமான வார்த்தையா. शामुएल ने जाके जो सॉल को जो के चेतावनी जो से भरा जो उस बातों का बहुत ही अहम है. கீழ்ப்படிதல் அது உத்தமம் என்று சொல்லி சாமுவேல் आधीनता जो आके कुर्बानी से बेहतर है. பலி செலுத்துவது அது சரியான காரியம். आज बलि चढ़ाना कुर्बानी की अच्छी बात है. चढ़ाना है बलि. பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். प्रभु ने लोगों को ये हुक्म दिया कि आप बलि चढ़ाएं. ஆகிலும் அந்த பலியை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அது முறைமைகள் இருக்கிறது. लेकिन किस तरीके से इस कुर्बानी को देना करके तरीका है. அந்த முறைமை அது தவறி उस तरीके का हम के ना पालन करके, அவன் அரசனாக இருக்கட்டும், वो राजा हो இல்லைனால் எந்த ஒரு தலைவனாக या இருந்தாலும் कोई एक नेता हो, அவர் தன்னுடைய சுய ஏதாவது விருப்பத்தை ஏதாவது செய்ய முடியாக वो अपने मर्जी को पूरा करने के लिए, இல்லைனால் ஜனங்கள் ஏதாவது தங்களை ஏதாவது நெருக்குகிறார்கள் என்றதாவது அந்த கலக்கத்தினாலே, या लोग आके हमें ज्यादा दबाव देते करके उस वजह से करने से, பொதுவாக ஏதாவது ஜனங்கள் ஏதாவது பொறுமை காப்பது மிகவும் ஏதாவது குறைவாக ஏதாவது இருக்கிறது. लोग आके सब्र नहीं कर सकते. அதாவது பொதுவாக ஏதாவது சமயம் நேரத்தை ஏதாவது நாம் ஏதாவது வீணாக ஏதாவது அதை ஏதாவது பயன்படுத்தக்கூடாது என்பது உண்மையான காரியம். ये बात भी सही है कि वक्त को ऐसे ही है कि व्यर्थ नहीं करना. ஆனால் அதாவது இந்த ஏதாவது சமயத்தை நாம் ஏதாவது எவ்வளவாக அதை ஏதாவது குறுக்கி ஏதாவது கர்த்தருடைய நாமத்தை நாம் ஏதாவது ஆண்டவருக்கு நாம் ஏதாவது ஆராதனை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் ஏதாவது முக்கியப்படுத்த வேண்டும். क्योंकि वक्त के अनुसार हम किस तरीके से उस वक्त को प्रभु की आराधना के लिए हम किस तरीके से इस्तेमाल कर सकते हैं वो भी बहुत जरूरी है. அதில் ஜனங்கள் ஏதாவது இந்த ஏதாவது சமயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஏதாவது கொடுக்கிறார்கள் என்பதையும் ஏதாவது நாம் ஏதாவது பார்த்து கொண்டு और एक लोग भी हम कि ये देखना है कि लोग जो कि इस समय को किस तरीके से इस्तेमाल करते हैं. இன்றைய ஏதாவது பரிசுத்த ஆராதனை आज की बात प्रभु की आराधना ஏதாவது மிகவும் சுருக்கமாக ஏதாவது முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். लोग चाहते हैं कि उसे जितना जल्दी हो सके उतना जल्दी खत्म करें. அது ஏதாவது 100% ஏதாவது உண்மையான காரியம். वो सही बात है. ஆனால் ஏதாவது ஜனங்கள் ஏதாவது அந்த சமயத்தை ஏதாவது அவங்க கீப் அப் பண்ணுகிறாங்களா? क्या वक्त को पाबंद है क्या लोग? அதை அவர்கள் ஏதாவது சரியாக ஏதாவது அதை ஏதாவது பயன்படுத்துகிறார்கள். उस वक्त की पाबंदी में रहते हैं क्या? சரியான நேரத்திற்கு ஏதாவது அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். या वक्त पर आते हैं क्या? என்பதை நாம் ஏதாவது கவனித்தோம் என்றால், इस बात पर गौर करें तो அவர்கள் ஏதாவது இப்படி ஏதாவது குற்றத்தில் இருந்து கொண்டு ऐसे गुनाह में रह के இந்த சமயத்தை ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது ரொம்ப ஏதாவது சரியாக நடத்தவில்லை, ஏதாவது ரொம்ப ஏதாவது நீண்டமாக ஏதாவது ஆராதனை நடக்கிறது என்று சொல்லி ஏதாவது குறை ஏதாவது சொல்லுகிறார்கள். ये सेवक लोग हमारा वक्त को चुरा लेते हैं करके ऐसे हम पर इल्जाम लगाते हैं. இதற்கு ஏதாவது ஜனங்கள் அவர்கள் ஏதாவது குற்றவாளிகளாக இருந்துகிட்டு ஏதாவது மற்றவர்களை குற்றம் சாட்டும் இப்படிப்பட்ட மனப்பான்மை சவுலிடத்தில் இருந்தது. वो खुद आके कसूरवार है क्या कि सेवक के ऊपर अपना इल्जाम लगाते हैं. என்ன சொன்னார் என்றால், நீர் வருவதற்கு அது தாமதமாகி விட்டது. सौल ये बहाना बनाया कि तुम आने में देरी की. அங்கே ஜனங்கள் ஏதாவது என்னை நெருக்குகிறார்கள், लोग मुझे दबाने लगे. ஆண்டவருக்கு ஏதாவது பலி செலுத்த வேண்டும், சமயம் ஏதாவது லேட் ஆயிட்டு இருக்குது, வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, समय जा रहा है मुझ पर दबाव डाले. ஊழியக்காரன் ஏதாவது எந்த ஏதாவது சிச்சுவேஷன்ல மாட்டி இருக்கிறாம எங்க ஏதாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியல. उनको पता है कि सेवक किस हालात में है, किस परिस्थिति में है. தீர்க்கதரிசி எதற்காக ஏதாவது வருவதற்கு ஏதாவது லேட் ஆயிட்டு நமக்கு தெரியல. सामुएल किस लिए देर हुआ हमको पता नहीं. அவர் காலத்துல ஏதாவது இந்த டிராபிக் ஜாம் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆராதனைக்கு ஏதாவது சரியாக வர முடியாது. अगर उस जमाने में अगर ट्रैफिक जाम हो तो शायद लेट आ சரி, அவர் வருகிறதாவது கழுதை ஏதாவது எங்க ஏதாவது அடிபட்டு ஏதாவது கீழே கிடக்குது என்றாலும் சரியாக வர முடியாது. उस जमाने में अगर गधे पे अगर सवार होके आया होता है பிடிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது எனக்கு ஏதாவது இப்படி ஏதாவது வியாதியில் சிக்கி இருக்கிறதா ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது எங்கேயாவது இழுத்துட்டு போறது. या 20 सफर में कोई व्यक्ति ने पकड़ मुझे प्रार्थना करो कहा तो कहां किस चीज के फंसा होगा. சொன்னதாவது ஏதாவது வார்த்தை என்னவென்றால், நீ கொஞ்சம் பொறுத்திரு. लेकिन सामुएल ने आके सौल से यही कहा कि सब्र करना चाहिए था. அமைதியாக இருந்து என்று சொன்னதற்கு ஏதாவது சவுல் ஏதாவது அவன் கீழ்ப்படியவில்லை. तुम्हारा इंतजार कर करके प्रभु ने कहा था. அவன் ஏதாவது ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், वो लोगों का मर्जी को करना है, தன்னுடைய சுய ஏதாவது பெயர் ஏதாவது பிரபலமாக வேண்டும்,
उसका अपना नाम आके आगे रखना है என்று தேவனுடைய சித்தத்தை நான் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். और कहता है कि मैंने प्रभु की इच्छा को पूरा किया. அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் செய்யவில்லை. उसे प्रभु की मर्जी को पूरा அவன் नहीं किया. மாறாக ஒன்று அவன் செய்த தவறு என்னவென்றால் ஆசாரியர்களை அவன் அழைக்கவில்லை. उसने याजकों को नहीं बुलाया. அவன் பலி செலுத்த வேண்டியதாவது முக்கியமான நபர்கள் இல்லாமல் தானே அவன் பலி செலுத்தினது அது தேவனுக்கு முன்பாக பெரும் குற்றமாக இருக்கிறது. जो बलि चढ़ाने के जो व्यक्ति आना चाहे था उसे छोड़कर वो खुद आके उसे बलि चढ़ाया, ये प्रभु के नजरों में गलत लगा. ஊழியர்கள் அதிகாரப்படாததாவது விசுவாசிகள் ஆராதனை தன்னுடைய சுய இஷ்டப்படி செய்கிறது தேவனுக்கு முன்பாக குற்றமாக இருக்கிறது. जो अधिकार नहीं पाया सेवक हो या विश्वास अगर वो आराधना को अगर लेते करते तो वो गलत है. அது வெறும் சடங்கு ஆச்சாரங்கள் சடங்குகளை वो आके रस्मों को முறைமைகளை கடைபிடிக்கும். रीति रिवाज को आके पालन करते हैं. தேவனுடைய ஆவியினதான வல்லமையோ தேவனுடைய ஆவியாருடைய கிரியைகளை இல்லாமல் बाबू की सामर्थ्य है उसके आके जो आके अधीनता नहीं है. சுய புகழ்ச்சிக்காக अपने नाम के लिए ஜனங்களதான சந்தோஷம் அடைய लोग खुश करने के लिए இப்பொழுது நமக்கு முன்பாக அரசன் இருக்கிறான், அரசன் செய்யத்தான் கரெக்ட். अब हमारे सामने आके राजा वो जो कुछ करता है सही है. இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, नबी हो या ना हो, ஆசாரியர்கள் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் याजक आए ना आए, இது மனிதனுடையதாவது எண்ணங்கள் மனிதனுடைய திட்டங்களாக ये இருக்கு. इंसानों का ख्याल है. இதை தேவனதாவது வன்மையாக கண்டிக்கிறார். அதாவது பலி செலுத்துவது அதற்கு முறைமைகள் உண்டு, அதை கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். प्रभु उसे खंडन करता है. एक बलि चढ़ाने का उसे तरीका होता है, उसके मुताबिक करना चाहिए. கீழ்ப்படிதல் இல்லாமல் அவன் செலுத்தினது அது பலி வீணானது, அது உத்தமற்றது என்று சொல்லி இங்கே சவுல் கண்டிக்கிறார், சாமுவேல் கண்டிக்கிறார். जिस बलि में अधीनता नहीं है वो बलि आके व्यर्थ है. நம்முடைய விருப்பம் நிறைவேற நாம் செய்யும் எந்த ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமாக இருப்பார். हमारे ख्वाहिशों को पूरा करने के हम जो कुछ करते हैं प्रभु के लिए पसंदीदा नहीं है. கீழ்ப்படியாமல் போனா सौल अधीन नहीं हुआ. வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறது பற்பல விஷயங்களிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். हम कई बार आके ऐसा होता है कि प्रभु के अधीन नहीं होते. தேவன் விரும்புகிறது நாம் செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. जो प्रभु जो चाहते वो नहीं करते. அது தேவனுக்கு முன்பாக அது குற்றமாக எண்ணப்படுகிறது. प्रभु के नजरों में यह के बुरा है. பலியை பாரிக்கிறது கீழ்ப்படிதல் அது உத்தமம். अधीन सा जो आके जो बलि से बेहतर है. தேவனது சொன்ன கட்டளையை மீறி அவனது பலி செலுத்துறது அது தப்பு. जो प्रभु के हुक्मों को अधीन ना होकर जो बलि चढ़ाया वो आके गलत है. அந்த பலி அதை நடப்பிக்க சாமுவேல் வர வேண்டும். वो बलि को ऐसे चढ़ाने के लिए सामुएल आना है. அதாவது சாமுவேல் அங்கே இல்லை, அவனது தன்னிச்சையாக செய்தது அது குற்றமாக मारियது. लेकिन सामुएल ने आया, लेकिन वो अपने खुद की मनमानी से उसने बलि चढ़ाया. देखते हैं वो प्रभु के नजर में गुनाह ठहरा. சவுல் மறுபடியும் அவனது தவறு செய்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த புத்தகத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். हम आके देखते हैं कि इस किताब में कि बार-बार आके सौल आके गलती पर गलती कर रहा था. 15 அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். पहला सामुएल 15:3 को पढ़ेंगे. அங்கேதாவது சாமுவேலிடம் சொன்ன கட்டளையை அவன் மீறி விட்டான். जो सौल को जो सामुएल ने जो हुक्म दिया उसकी उसने नाफरमानी की. 15:3 அமலேக்கை மடக்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமலும் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபட கடவாய் இருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. இங்கேதாவது முதன்மையானவைகளை சவுல் மீதியாக பாதுகாத்து வைத்துக் கொண்டான். जो अच्छा है जो अव्वल है उसको उसने ऐसा संभाल के रखा. அமலேக்கியர்களை முற்றிலுமாக நீ அழித்து போடு என்று சொல்லி சாமுவேல் சவுலிடம் சொன்னார். सौल से सामुएल ये कहा कि अमलेकी जो कुछ चीज सबको तबाह कर. இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலின் பரம எதிரிகளாக இருந்தார்கள். जो अमलेकी जो आके इस्राएल का जानी दुश्मन था. பல யுகங்களாக இஸ்ரவேலை துன்புறுத்தி இஸ்ரவேலை அழித்து போடும்படியாக இந்த கூட்டத்தார் என்னாலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். अमलेकी जो इस्राएल का हमेशा रास्ता का काटा बना हमेशा को सताते रहे. இந்த சாமுவேலின் காலத்திலே सामुएल के जमाने में அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழித்து போடு, சகலதாக சந்ததியாரை அழித்து போடு என்று சொல்லி சாமுவேல் சவுலிடம் சொன்னதை சவுல் கேட்காமல்
அவன் ஏதாவது ஒரு தவறு செய்தான். सॉल ने जो सैमुएल ने जो सॉल को ये हुक्म दिया कि अमेरिका की जो भी चीज है, बीवी बच्चे जो भी है, उन सबको पूरी तरह से तबाह करना, मिटाना करके उसे नहीं किया. அமலேக்கியர்களை ஏதாவது இந்த சவுல் விட்டு வைத்தது நிமித்தம், लेकिन सॉल ने आके अमेरिका को छोड़ने की वजह அந்த से அமலேக்கின் சந்ததியார் ஏதாவது இன்றும் இஸ்ரவேலருக்கு ஏதாவது எதிரிகளாக பரம எதிரிகளாக ஏதாவது கிரியை செய்து अब கொண்டிருக்கிறார். जो अमेरिकी जो आके इजराइल का एक बड़ा दुश्मन बन के அந்த उनके सामने कांटे की तरह அமலேக்கியர்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக ஏதாவது சவுல் அவன் ஏதாவது அமலேக்கியும் ஏதாவது அவனுடைய சகலத்தையும் அழித்து போடு என்று சொல்லி சவுல் சொன்னதை, சாமுவேல் சொன்னதை ஏதாவது சவுல் ஏதாவது கேட்கவில்லை. हाँ, लेकिन सैमुएल जो हुक्म जो का सॉल को दिया था कि अमेरिकी के कोई भी तुम चीज को ना रखो बल्कि पूरी तरह से मिटाओ, उसे सॉल ने पूरा नहीं किया. இவனுடைய திட்டம் என்னவென்றால், उसका क्या ख्वाहिश थी? அமலேக்கியருடையதாவது நலமானதான ஆடுகள் ஏதாவது மாடுகள் ஏதாவது கொழுத்தவைகள், जो अमेरिका का अच्छा मोटा जो आके जानवर जो है, நல்ல ஆசீர்வாதமாக ஏதாவது இருந்ததை ஏதாவது நலமானதாவது பாதுகாத்து வைத்துக் கொண்டு, जो अच्छी जो है उसे संभाल के, ஈனமானவைகளை ஏதாவது அவன் ஏதாவது அழித்தானே, और से जो बुरा है जो आके जो खराब है उसे मिटाया. அவன் ஏதாவது சாமுவேலுடையதாவது வார்த்தைக்கு அவன் ஏதாவது கீழ்ப்படியாமல், उसने सैमुएल की बातों को नहीं माना, அவன் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஏதாவது அவன் செயல்பட்டான். प्रभु के मर्जी के खिलाफ काम किया. நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में இப்படிதான் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது. हमारी भी जिंदगी में कई गुनाह है, அக்கிரமங்கள் நம்முடையதாவது இதயத்தில் ஏதாவது ஆங்காங்கு ஏதாவது பதுங்கி இருக்கிறது. मक्कारी हमारे दिल में आके ऐसे है, அதை நாம் ஏதாவது ஒழித்து போட வேண்டும், அதை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். उसे मिटाना है, उसे तबाह ஆனால் करना है. இந்த சவுலை போல நாம் ஏதாவது நலமான சில குணங்களை நாம் ஏதாவது பாதுகாத்து வைத்து, लेकिन हम ये कि जो अच्छे हैं, जो मोटी चीजों को माके दिल में रखा, தேவனதாவது விரும்புகிற ஏதாவது செய்யாமல் தேவனதாவது எதை வெறுக்கிறாரோ அதை பாதுகாத்து வைத்துக் जो கொள்கிறோம். प्रभु नफरत करते हैं उसे हम रखते हैं. அப்படிதான் சகலதாவது மனைவிமார்கள் ஏதாவது பெண்கள் ஏதாவது குழந்தை எல்லாத்தையும் அழித்து போடு. जो बीवी बच्चे बूढ़े सभी को तो मार दो करके कहा सामुएल ने सौल அப்ப को. இந்த 21வது இந்த நூற்றாண்டிலே 21वीं शताब्दी में எந்த ஒரு கடவுள் ஏதாவது இப்படி குழந்தைகளையும் ஏதாவது இப்படி பெண்களும் ஏதாவது அழித்து போடுங்கன்னு சொல்லி இது எந்த கடவுள் சொல்லுகிறார்? ऐसा कौन सा देवता है कैसे कहते हैं तो बी बच्चे सबको இப்படிதான் ஒரு मारे? கொடுமையானதாவது ஒரு கடவுள் ஏதாவது இருக்கிறாரா? कैसा कठोर देवता है? இந்த கடவுள் ஏதாவது இப்படி ஏதாவது ஈனம் ஏதாவது இரக்கம் இல்லாமல் அப்படி ஜனங்களை அழித்து போட ஏதாவது சொல்லுகிறார்? ऐसा बेरहमी से उनको बच्चों को भी मारा कहता है. அமலேக்கியர்கள் ஏதாவது அழித்து போடவே ஏதாவது ஆண்டவர் சொன்னார். प्रभु ने क्यों आके अमेरिका को मार कहा? அமலேக்கியர்கள் ஏதாவது நரபலி ஏதாவது இட்டதாவது பெரும் தீய சந்ததியாராக अमेरिका के बहुत ही बुरा जाके जो लोग बच्चों को नर बलि चढ़ाते थे, விபசார சந்ததியார் विचार करते थे, சாத்தானுக்கு ஏதாவது பலியிட்டு शैतान को बलि चढ़ाते थे. அவர்கள் ஏதாவது பல தீமைகளை செய்து வந்து ஏதாவது பெருமதாவது துன்மார்க்க ஏதாவது ஒரு குழுவாக कई बुरे के लोग क्या के थे, इसलिए प्रभु से मिटाना चाहते थे. தேவ ஜனங்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கிறதை தேவன் அறிந்ததனால் और रहने से कि बहुत बड़ा खतरा है प्रभु के लोगों को जानकर அனைவரும் ஏதாவது அழித்து போட ஏதாவது தேவன் ஏதாவது पूरी கட்டளையிட்டார். तरह से मिटाने नाबूद कर प्रभु ने कहा. சவுல் அதை செய்யவில்லை. सौल ने नहीं किया. அதாவது இந்த அரசர்கள் ஏதாவது செய்யாத குற்றங்கள் நிமித்தம் जो आके जो उन्होंने बात नहीं माना राजा लोग ने, இந்த அரசர்கள் ஏதாவது செய்த குற்றங்கள் ஏதாவது பின் நாட்களிலே பெரிய ஏதாவது தீமை ஏதாவது जो விளைவித்தது. गुनाह जो गलती जो राजा ने किया उसका अंजाम आके आगे देखते हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது இப்படிப்பட்ட ஏதாவது அமலேக்கின் ஏதாவது தீயதாவது கெட்டதாவது குணங்கள் நம்முடையதாவது நமக்குள்ளாக மறைந்து இருக்கிறது. हमारी जिंदगी में ऐसे अमले के कैसे बुरी आदत आके जो कार्य हमारे दिल में है. பெரியதாவது பாவம் என்னவென்றால் ஏதாவது கீழ்ப்படியாமல் ஏதாவது இருக்கும் ஏதாவது பாவம். इससे सबसे बड़ा गुनाह है आधीन नहीं ஆனா होना. பலி செலுத்ததாவது தேவன் ஏதாவது நம்ம ஏதாவது சொல்லுகிறார். प्रभु कहता है कि बलि चढ़ाना, ஆனால் அந்த பலி ஏதாவது கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும் ஏதாவது வெறும் சடங்கு ஆச்சாரங்கள். वो बलि जो है कि अधीनता से करना है, रीति रिवाज नहीं. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏதாவது இந்த ஏதாவது பெரிய சடங்கு பெரிய ஆச்சாரங்கள் பெரிய ஏதாவது முறைமைகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. हम मसीह मंडली में ऐसे कोई रीति रिवाज रस्म रिवाज का पालन करने की जरूरत नहीं है. ஆனால் மற்ற மதங்களுக்கு ஏதாவது ஏராளமான சம்பிரதாயங்கள் ஏராளம் 365 நாளும் அவர்கள் ஏதாவது எந்நாளும் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில்
அதை செய்ய வேண்டும். लेकिन बाकी धर्मों में देखते हैं कि उनके ढेर सारे रस्मों को रिवाज को वो सब वो करना है क्या है. செய்யாத பட்சத்தில் அது அவர்களுக்கு பாவமாக மாறும். अगर उसे नहीं किया तो उनके लिए गुनाह ठहरेगा. அந்த தீட்டுனால் கழிப்பதற்கு அவர்கள் ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். वो सब ऐसे उस बुराई से दूर हटने के लिए प्रायश्चित ஆனால் करते हैं. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த சடங்கு இந்த ஆச்சாரங்கள் இவைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. लेकिन हम जो मसीह मंडलियों के बीच में ऐसा रीति रिवाज और रस्म रिवाज नहीं है. ஆனால் பிரதானமானது ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. दो अहम बात है. ஒன்று ஞானஸ்நானம், एक है बपतिस्मा, இன்னொன்று திருவிருந்து, एक है प्रभोजन. இந்த இரண்டும் சம்பிரதாயங்களோ ஆச்சாரங்களோ அல்ல. या के जो कार्य है जाके करना है करके कोई रीति रिवाज नहीं. அது தேவன் நமக்கு கட்டளையிட்டு சொல்லி அதை செய்ய வேண்டும் என்றது ஒரு கட்டளையாகும். ये प्रभु ने हमको दिया हुक्म को, जो हुक्म को पालन करना है. சம்பிரதாயங்கள் சடங்கு ஆச்சாரங்கள் எல்லாம் பாரம்பரியமாக ஜனங்கள் மத்தியில் தானாகவே உருவாகி रीति रिवाज ஜனங்கள் சேர்ந்து செய்கிறதா ஒரு காரியம். रीति रिवाज रस्म रिवाज को लोग मिलकर जो के जमाने से करते आ रहे हैं. நம்ம மத்தியில் செய்யும் ஞானஸ்நானமும், हमारे बीच बपतिस्मा जो होता है, ஒவ்வொரு வாரம் கடைபிடிக்கிறது திருப்பந்தியும், हमारे बीच हम जो करते जो प्रभोजन जो है, சடங்கு ஆச்சாரங்கள் அப்படி இருந்தால் நாம் செய்வதும் தவறாய் போய்விடும். अगर उसमें अगर रीति रिवाज के नजरिए से अगर करते हैं तो गलत है. அதில் நாம் கீழ்ப்படிதலோடு அதை செய்கிறோமா? अगर उसे अधीनता से करते हैं இல்லை என்றால் ஒரு பேரளவுக்கு சும்மா ஏதோ வாரம் ஒரு அப்பத்தையும் ஒரு ரசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு, अगर सिर्फ एक रस्म रिवाज जानकर करना है करके नाम से करेंगे तो கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் बलि के जो अधीन होना बेहतर है. நாம் செய்யும் தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை செய்கிறதா அந்த செய்கைகள், आज प्रभु जो हमको कहने के लिए कहा उसे करने क्या, கட்டளைகளிலும் वो हुक्मों को அதில் கீழ்ப்படிதல் வேண்டும் அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். अधीनता होना चाहिए. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இந்த சவுல் அவனதாவது பலியிட கில்காலில் மறுபடியும் பலியிடதாவது அவன் திட்டம் பண்ணினானா என்பது நமக்கு தெரியவில்லை. दोबारा के ऊपर गिलगाल में उसने आके बलि चढ़ाना वो चाहता था या नहीं हमको पता नहीं. ஆனால் இங்கே சவுலுடைய காரியம் சவுல் என்ன சொல்கிறார் என்றால், தேவன் சொன்னதை நான் செய்து முடித்து விட்டேன். लेकिन सवाल क्या था कि जो प्रभु ने कहा मैंने किया. இங்கே அதற்கு சாமுவேல் சொல்கிறதை கேளுங்க. सैमुएल क्या कहता है? 9வது வாக்கியம். 9वां वचन को देखते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. அற்பமானவைகள் जो निकम्मी है, வேஸ்ட் ஆகதாவது இருக்கிறதை जो बेकार है बेकाम है उसे आके मार दिया. प्रभु के नाम की महिमा हो. சாமுவேல் சவுலை எச்சரிக்கும் வார்த்தை நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். सैमुएल जो के सॉल को जो के चेतावनी देते हैं, கீழ்ப்படிதல் உத்தமம், बलि से आके अधीन होना बेहतर है. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के अधीन होना है. நாம் பலருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அது கற்றுத் தருகிறது. हमें ये हुक्म देता है कि हम कई लोग के बीच में आके अधीन होना है. குழந்தைகள், बच्चे, பிள்ளைகள், बच्चे जो होते हैं பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய, अपने माँ बाप के अधीन होना है. சபை, कलीसिया, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய, सेवक के अधीन होना है. சமுதாயங்கள் சாமானிய மனிதர்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். हमारा समाज हो, ये सोसाइटी हो कि अधिकारियों का अधीन होना है. நாம் இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பது, ये अधिकार में हो रहना அது தேவனால் நியமிக்கப்பட்டது ஒரு முறையாகும். प्रभु ने इसे रचाया है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा. நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் हम अधीन होना है. अधीन अगर नहीं रहेंगे तो பெரும் யுத்தங்களும் பெரும் பிரிவினையும் பெரியதாது சங்கடங்களும் உருவாகும். वहां पर लड़ाई झगड़ा फूटी होगी. प्रभु के नाम की महिमा हो. இங்கே ஆண்டவர் விரும்புகிறதை செய்யாமல் தன்னுடைய சுய சித்தத்தை செய்ததினால் அது சவுலுக்கு அது பாவமாக மாறியது. सौल जाके जो प्रभु के ख्वाहिशों को उसके हुक्मों को नहीं माना बल्कि अपने ख्वाहिशों को पूरा किया, वो प्रभु की नजर में बुरा था. சவுல் சுய வழிபாடை அவன் விரும்பினான். अपने ख्वाहिशों को पूरा करना चाहता था सौल. தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றதாக अपने ख्वाहिशों को पूरा करना चाहता था सौल. இருக்கிற நாம் சுய விருப்பத்தை நாம் செய்கிறோமா? प्रभु के लिए हम अपने ख्वाहिशों को पूरा करते हैं தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? या प्रभु जो चाहते वो करते हैं क्या? தேவன் விரும்புகிறதை நாம் செய்தோம் என்றால், प्रभु जो चाहते अगर करते हैं तो தேவனால்
கனத்தையும் அதாவது மகிமையும் அதாவது நாம் பெறுவோம். प्रभु से इज्जत और क्या शोहरत हम அப்படி पाएंगे. இல்லை என்றால் சவுலுடைய அதாவது முடிவை அதாவது அறிந்திருக்கிறீர்கள். आप सब जानते हैं कि सॉल का अंजाम क्या हुआ. சவுல் அதாவது எப்படி மரித்தான் சொல்லுங்க. सॉल कैसा मरा. சவுல் அதாவது தற்கொலை செய்து और கொண்டான். सॉल की खुदकुशी की. அவன் அதாவது ஒரு யுத்தத்தில் அதாவது சிக்கிக் கொண்டான். एक लड़ाई में आके फंस गया. அவன் அதாவது எதிரிகளுடைய கரத்தில் அதாவது நான் அதாவது விழாமல் இருப்பதற்கு मैं अपने दुश्मनों के हवाले पे नहीं जाऊंगा. ஆயுததாரி அதாவது சொல்லி அதாவது அவன் அதாவது ஒரு ஈட்டி அதாவது எடுக்க சொல்லி अपने हथियार बंद को आके बोलकर அந்த एक बाला लेके உடலை அதாவது அவன் அதாவது சாய்த்து அவன் இறந்து போனான். उसने अपने आप को उस बाले पर आके गिरा दिया. देखते இப்படிதான் தேவனை அதாவது கனப்படுத்தாமல் இருக்கிறவர்கள், जब प्रभु के बेइज्जत जो करते हैं, தேவனுக்கு தான் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், जब प्रभु के अधीन नहीं होते, தன்னுடைய ஆத்துமாவை தான் அழித்து போடுகிறார்கள், தன்னுடைய ஆத்துமாவிற்கு அதாவது நஷ்டத்தை தான் கொண்டு வருகிறார்கள். अपना जान का नुकसान उठाते हैं वो. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நாம் அதாவது தேவ சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை நாம் அதாவது கீழ்ப்படுத்துகிறோமா? प्रभु के मर्जी के लिए अपने आप को अधीन करते हैं क्या हम? நாம் அதாவது கீழ்ப்படுகிறோமா? क्या हम अधीन होते हैं நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற நாம் அதாவது முயற்சிக்கிறோம், या अपने ख्वाहिशों को पूरा करना चाहते हैं क्या? நாம் அதாவது நம்முடைய முயற்சிகளை அதாவது செய்வது நமக்கு அதாவது தோல்வியை கொண்டு வரும். हमारे ख्वाहिशों को पूरा करे तो वो हारी में खत्म இங்கே होगी. ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம். आज जो कि अधीन होना बलि से बेहतर நாம் है. என்னதாவது நற்கிரியைகள் என்னதாவது நலமான காரியங்கள் செய்தாலும் कितने சரி, नेक काम करे, कितने भलाई काम करे, கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தால் अगर उसमें अधीनता नहीं है, அது தேவனுடைய சமூகத்திலே அது தவறாக எண்ணப்படும், प्रभु के नजर में वो भूल होगी, அது खता होगी, குற்றமாக எண்ணப்படும் என்று சொல்லி वो ஆண்டவர் गुनाह சொல்கிறார். करके ठहरेगी. லேவியாரகம் அதாவது 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வாக்கியங்களில் लेवी की किताब 3 अध्याय के 16-17 में, லேவியாரகம் அதாவது 3 16 17 लेविटिकस 3:16, தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுகிறார். यहाँ पर प्रभु के क्या करना चाहिए हुक्म देता है. அதற்கு மாறாக நாம் என்னதாவது ஊழியம் செய்தாலும் சரி, उससे आगे कुछ भी करेंगे तो, அதற்கு மாறாக நாம் என்ன ஆராதனை செய்தாலும் उसके சரி, उल्टा कुछ भी करें, அதற்கு மாறாக நாம் என்னதாவது வாழ்க்கை தான் செய்தாலும் சரி, कितना भी कुछ भी करें हम, அது தேவனதாவது அதை அங்கீகரிப்பது இல்லை. प्रभु उससे कबूल नहीं करता. பலியை பார்க்கிறதா கீழ்ப்படிதல் உத்தமம். अधीनता से जो कि अधीन होना कुर्बानी से बेहतर है. நாம் பலி செலுத்த வேண்டாம், நாமதாவது தேவன் நமக்கு சொல்லி இருக்கும் கடமைகளை செய்ய வேண்டாம் என்பது அல்ல. इसका मतलब ये नहीं कि प्रभु ने जो ये नहीं क्या किया उसके कर्तव्यों को नहीं निभाना, ये बलि नहीं चढ़ाना. இங்கேதாவது சவுல் என்னதா செய்தான் என்றால், सॉल ने क्या किया? அவன் மத சடங்கினதாவது ஆடம்பரம், धार्मिक आके जो रस्मों को, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன்னை அதற்கு அவன் ஒப்புக் கொடுத்தான். इंसानों के ख्वाहिशों को पूरा करने के लिए अपने आप को उनके हवाले कर दिया. நாட்டில் ஊழியர்கள் ஜனங்களுடைய விருப்பம் செய்வதற்கு அநேகம் பேர் முயற்சிக்கிறார். इन दिनों में के सेवा के लोगों के ख्वाहिशों को अपने करने होने के लिए अपने आप को देते हैं. ஊழியர்கள் சொல்வதை ஜனங்கள் கேட்பதில்லை. जो सेवक जो कहते हैं वो उसे नहीं करते. இப்படித்தான் கிறிஸ்துவ உலகமே இருக்கிறது. दुनिया ऐसा ही है, बसी मंडली में ऐसा ही है. இது சவுலுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த காரியமாகும். ये सॉल की शुरुआती कार्य है. சவுல் முதலாவது தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. सॉल जो है नबी சாமுவேல் का अधीन नहीं हुआ. தன்னை அபிஷேகித்ததாத அந்த ஆசாரியனதாத அந்த தீர்க்கதரிசியதாத அவன் கனப்படுத்தவில்லை. जिसने उसका अभिषेक किया उसका अधीन नहीं हुआ. பல நேரங்களில் சாமுவேல் சொன்னதைதாவது அவன் கேட்டதாத அவன் கீழ்ப்படியவில்லை. कई बार के सामुएल के बात सुनकर उसका अधीन नहीं हुआ. இங்கே அவன் சுய விளக்கத்தை கொடுக்கிறான். वो अपने जाके अर्थ को बताता देता है, விருப்பத்தை அவன் உறுதிப்படுத்துகிறான், अपने ख्वाहिशों को साबित करता है. அதனால் தான் தேவனுடைய எச்சரிப்பதா வருகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். इसे प्रभु की ये आके उसे चेतावनी देता है कि अधीन होना कुर्बानी से बेहतर है. ஆண்டவருக்கு எதையும் நாம் செய்ய முடியும். हम प्रभु के लिए कुछ भी कर सकते हैं. ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்யலாம். आप प्रभु के लिए कुछ भी कर सकते हैं. செய்கிறது அது கீழ்ப்படிதலோடு. वो जो करते हैं वो के अधीनता से, உண்மையானதான ஆவியின் நிறைவோடு நாம் ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்கிறோம். उस आत्मिक भरपूर से हम करते हैं क्या? நம்முடைய விருப்பம், या अपनी ख्वाहिश, என்னுடைய ஆசை, मेरी ख्वाहिशों को, என்னுடைய
மகிமைக்காக, ये मेरी महिमा के लिए, ஜனத்தினுடைய மகிமைக்காக लोगों की महिमा நாம் के लिए செய்கிறோமா करते हैं என்பதை क्या, நாம் அதாவது கவனிக்கவே. उसे हमें गौर करना है। நாம் பலியை பார்க்கிறோம், அது கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். आप बलि जो आके बलि से जाके முதலாவது अधीन होना நாம் बेहतर है, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய पहले प्रभु வேண்டும். के अधीन होना है। இதுதான் சவுல் அதாவது மத சடங்குகளை அதாவது உயர்த்தினான். या कि सौल ने धार्मिक रस्म रिवाज को पहले रखा, அது அவனுக்கு தான் தவறாக தான் எண்ணப்பட்டது. वो उनके लिए उसके लिए भूल ठहरा। ஆடம்பரத்தை जो जो इस तरह का जो ஜனங்கள் ऐश, மத்தியிலே தான் அரசனாக தான் பேர் பெற முடியாது. आज जाके लोगों के बीच में उसका नाम होने के लिए, ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. इंसानों को, लोगों का ख्वाहिशों को पूरा करने, அது அவனுக்கு பாவமாக தான் वो இருந்தது. उसके लिए गुनाह ठहरा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। சாதாரணமாக அவன் கீழ்ப்படிந்து அதாவது சாமுவேல் சொன்னதை அதாவது கேட்டு செய்திருந்தால் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். अगर वो सौल अगर सैमुएल की बातों को सुनकर जैसा करता तो सब आसान होता। மதவாதிகள், और जो धार्मिक पंथी, மதத்தை தான் जो பின்பற்றுகிறவர்கள், धर्म के पीछे நாம் चलते அதாவது हैं, மதத்தை பின்பற்றவில்லை. हम धर्म के पीछे नहीं கிறிஸ்துவம் चलते। என்ற மதத்தை நாம் பின்பற்றவில்லை. मसीह के धर्म के நாம் पीछे नहीं யாரை चलते। பின்பற்றுகிறோம் என்றால், हम किसके पीछे चलते हैं? சொல்லுங்க, நம்ம யாரை हम பின்பற்றுகிறோம்? किसके पीछे चलते हैं? இயேசுவை தான் நாம் हम பின்பற்றுகிறோம். यीशु के पीछे चलते நாம் हैं, மதத்தை தான் நாம் பின்பற்றவில்லை. हम धर्म के पीछे नहीं மதம் चलते। நமக்கு அது முக்கியம் அல்ல. धर्म हमारे लिए बड़ी बात नहीं है। கிறிஸ்துவம் அதாவது என்னதாவது மதம் அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு அது முக்கியம் அல்ல. मसीह का धर्म अगर रहेगा तो मतलब நமக்கு नहीं है। முக்கியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே முக்கியம். हमको क्या बड़ी बात है, यीशु। நாம் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் प्रभु விரும்புகிறார். चाहते हैं कि उसके अधीन நம்முடைய रहे। உறவு கிறிஸ்துவோடு தேவனோடு தான் எப்படி हमारा இருக்கிறது? रिश्ता मसीह के साथ कैसा நாம் है, எவ்வளவாக அதாவது தேவனை தான் நம்ம அதாவது நம்புகிறோம், அதாவது किस கீழ்ப்படுகிறோம். कदर उसके अधीन होते हैं। நாம் அதாவது கீழ்ப்படியாமல் இருப்பதை தேவன் அதாவது ஒத்துக்கொள்வதில்லை, அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. अगर हम अधीन नहीं होंगे, डिसोबे करेंगे तो प्रभु उसे नहीं அதுதான் मानता। விசுவாசிகள் தான் செய்யும் அதாவது கலகமாகும். ये कि जो प्रभु के खिलाफ जो நாம் அதாவது रेबेलियन, கீழ்ப்படியாமல் இருப்பது बगावत करते हैं, தேவனுக்கு விரோதமாக கலகமாகும். प्रभु के खिलाफ बगावत करते हैं। நாம் தேவனுக்கு விரோதமாக அதாவது கலகம் செய்தோம் என்றால், अगर प्रभु के खिलाफ अगर बगावत रेबेलियन करेंगे तो சவுலுடைய அதாவது முடிவை தான் நாம் அதாவது பார்த்தது போல सौल का अंजाम जैसे देखा हमने, வாழ்க்கைக்கு அதாவது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. और इसलिए एक आशीर्वाद नहीं लेकर आता। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது இந்த ஆச்சாரங்கள் முறைமைகள் எல்லாம் ஏதாவது ஒரு அடையாளமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. हमारी जिंदगी में जो रस्म रिवाज हमें निशान करके दिया गया है, அதை நாம் ஏதாவது ஆன்மீக ஏதாவது ஆற்றலோடு उसे आत्मिक नजरिए से நாம் அதை செய்யாமல் நம்ம இருந்தோம் என்றால், अगर उसे नहीं करेंगे तो எங்கேதான் தீர்க்கதரிசி தான் இங்கே எச்சரிக்கிறார் பாருங்கள். या नबी आके उसको सावधान करता है। ஏசாயா 1:11 இருந்து 20வது வாக்கியம். एशाया पहला अध्याय के 11 से पढ़े। एशाया 1:11। எனக்கு ஏதாவது அருவருப்பாக இருக்கிறது. ஹalleluya. हालेलुया। எங்கே பாருங்கள், அதாவது இஸ்ரவேலருடைய அதாவது சடங்கு அதாவது ஆச்சாரங்கள், जो इस्राएलियों का जो रीति रिवाज, அங்கே ஏதாவது ஆவியின் ஏதாவது அங்கே ஏதாவது வல்லமை ஏதாவது அவர்கள் அவைகளை ஏதாவது ஜனங்கள் ஏதாவது எதிர்த்து ஏதாவது வெறுத்தார்கள். आत्मिक सामर्थ्य को पावा के लोगों ने के तर्क किया। ஆவியின் ஏதாவது நிறைவு இல்லாமல் ஏதாவது செய்யப்படுவதாவது ஆச்சாரங்கள், आत्मिक भरपूरी जहाँ पर नहीं है, अगर उसे छोड़कर कुछ भी रस्म रिवाज को रीति रिवाज को करे பலிமுறைகள், या बलि हो இன்னும் ஏதாவது
பற்பலதாவது தீட்டுகள் அது ஏதாவது தேவனுக்கு ஏதாவது அரோசகமாக वो இருக்கு. प्रभु के नजरों में वाक्य वो वाक्य घिनौना है, தேவனதான அது ஏதாவது வெறுக்கிறார். प्रभु उसके नजर में घिनौना समझता है, வீணானவைகள், वो बेफायदा है, உங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் वो சொல்கிறார். बेकार है, बेफायदा है, प्रभु தேவ कहता நாமத்திற்கு है। ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। எங்கிதாவது அசுத்தமான பலி, जो नापाक है, நாம் ஏதாவது பலி செலுத்த ஏதாவது தேவன் தான் கட்டளையிட்டார். बलि चढ़ाने के लिए ये हुक्म प्रभु ने ही ஆனால் दिया, இங்கிதான் ஜனங்கள் செலுத்தும் பலியை ஏதாவது ஆண்டவர் வெறுக்கிறார். लेकिन यहाँ पर जो लोग जिस तरीके से ஏனென்றால் चढ़ाते हैं நாம் प्रभु பலி आके नफरत करते हैं। நாம் ஏதாவது பலி செலுத்துகிற விதம், हमारा जो तरीका बलि चढ़ाने நாம் का ஏதாவது பேருக்காக, नाम के लिए இல்லை என்றால் ஏதாவது சும்மா புகழ்ச்சிக்காக, या शोहरत के लिए இல்லை என்றால் ஏதாவது சுயதாத ஆசைக்காக தான் செய்கிறோமா, या खुदगर्जी के लिए இல்லை என்றால் ஏதாவது உண்மையாக மனம் திரும்புதலோடு, या पूरे मन फिरावट से, உண்மையான மனதோடு, पूरे मन से, உண்மையான விசுவாசத்தோடு, पूरे विश्वास से, உண்மையான நம்பிக்கையோடு पूरे भरोसे से செய்கிறோமா என்பதை நாம் அறிந்து நாம் ஏதாவது பலியிட வேண்டுமே ஒழிய करते हैं करके वो एहसास होना चाहिए। வெறும் ஏதாவது சடங்காக, सिर्फ रीति रिवाज, வெறும் சம்பிரதாயமாக सिर्फ आखिर संप्रदाय, செய்யப்படுகிறதை தேவன் வெறுக்கிறார். उस नजरिए से खरीद प्रभु नफरत करता है। என்னிடம் ஏதாவது தர்க்கம் செய்யுங்கள், मुझसे तर्क करो, என்னிடத்தில் ஏதாவது வாதாடுங்கள், मुझसे बहस करो। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु के ஸ்தோத்திரம். नाम की महिमा இங்கே हो। ஆண்டவர் சொல்லுகிற வசனத்திலே यहाँ पर प्रभु कहता है, அவர் என்ன சொல்கிறார் என்றால், क्या कहता है, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் अगर पूरे दिल जान से मेरी बात सुनते தேசத்தினதாவது நன்மைதாவது புசிப்பீர்கள். बोल के अच्छी चीजों को तुम खाओगे நீங்கள் மனம் திரும்பி पूरे मन से, நீங்களாவது நான் சொல்லுகிறதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்களாவது செய்வீர்களானால் दिल जान से जो मैं कहता हूं करते हो तो நீங்களாவது பரலோக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். आसमानी के बरकतों को तुम आके अच्छी चीजों को खाओगे, அப்படி இல்லை என்றால் वरना மாட்டோம் என்று ஏதாவது எதிர்த்ததாவது நிற்பீர்களானால் अगर इनकार करोगे तो பட்டயத்திற்கு ஏதாவது तुम இரையாவீர்கள். तलवार के हवाले हो கர்த்தர் ஏதாவது जाओगे। வாயிதாவது இதை சொல்லியது. प्रभु का वचन தேவ कहता है, நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा நம்முடைய हो। வாழ்க்கையில ஏதாவது நாம் செய்யும் ஏதாவது நம்முடைய ஏதாவது பிரயாசங்கள், हमारी जिंदगी में जो நாம் कोशिश जो கர்த்தருக்காக करते ஏதாவது हैं, எடுக்கும் ஏதாவது நல்ல காரியங்கள், प्रभु के लिए जो हम जो नेक जो कार्य करते அது हैं, தேவ பயம் இருக்கிறதா, उसमें खौफ है क्या, விசுவாசம் இருக்கிறதா, विश्वास है क्या, அது நம்பிக்கை இருக்கிறதா, उसमें भरोसा है அது क्या, தெளிவு இருக்கிறதா. उसमें होश है क्या। நீங்க காணிக்கை செலுத்தினாலும் சரி, आप बलि चढ़ाए, நீங்கள் ஏதாவது भेंट दे, ஆலயத்திற்கு வந்தாலும் आप சரி, मंदिर को आए, நீங்கள் ஏதாவது எதை செய்தாலும் जो भी करें என்ன நோக்கத்தோடு किस செய்கிறீர்கள், इरादे से करते हैं, ஒரு பேருக்காக, या नाम के लिए ஒரு ஏதாவது வேஸ்டாக, या बेफायदा, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும் அவ்வளவுதான். सिर्फ नाम के लिए चलिए अभी संडे है आराधना करना है, அது பெயரளவிலே ஏதாவது தேவன் அதை வெறுக்கிறார். प्रभु नफरत करता है, அது எந்த ஒரு பிரயோஜனத்தை நமக்கு தராது. वो बेफायदा है। நாம் ஏதாவது ஆண்டுடைய சமூகத்திலே வருகிறோம் என்றால் प्रभु के सम्मुख में आते நாம் हैं எவ்வளவாக ஆயத்தம் அடைய வேண்டும். कितना तैयारी करना, நான் ஏதாவது இப்பொழுது தேவனை சந்திக்க முடியாத சொல்லுகிறேன். प्रभु को हम मिलने आते हैं, தேவன் ஏதாவது என்னோடு ஏதாவது பேச போகிறார், प्रभु से बातें करने, தேவன் ஏதாவது என்னிடத்தில் ஏதாவது என்னை குறித்து ஏதாவது என்னிடத்தில் இருக்கிற என்ன குறையை தேவன் ஏதாவது சொல்லுகிறார், मेरे जो भूल चूक को मेरी कमियों को प्रभु दिखाता है। என்னுடைய ஏதாவது குறைகளை நான் மாற்றிக்கொண்டு ஏதாவது நான் ஏதாவது வாழும்படியாக தேவனுடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். आज मेरे गलतियों को सुधारने के लिए प्रभु मुझे क्या सलाह देता है, தேவனோடு ஏதாவது நான் ஏதாவது சேர்ந்து நான் ஏதாவது தேவனுக்கு ஏதாவது ஒரு தொழுகை செய்ய வேண்டும், प्रभु के लोग के साथ मिलकर वही प्रभु की इबादत करना है, மனவாஞ்சை இருக்கிறதா, वो ख्वाहिश है क्या, ஏதாவது ஏதோ ஊழியக்காரன் நம்மளை கூப்பிடுறான், नहीं तो ஏதோ सेवक ஒரு बुलाता है, சகோதரி ஏதாவது சகோதரன் சொல்லுகிறார், एक भाई बहन मुझे बुलाता ஏதோ है, சும்மா போயிட்டு வருவோம். नाम के लिए जाएंगे, அநேக பேர் அது இப்படி வேஸ்டான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ऐसे ही इरादे से लोग आते அது हैं, உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. ये वेस्ट है, बेफायदा है। நீங்கள் அது போக போக अब जैसे जाएंगे நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். आप जानेंगे। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की நீங்க महिमा। ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அதாவது பலியை பார்க்கிறதாவது கீழ்ப்படிதல் உத்தமம். आज बलि से भी अधीन होना बेहतर है। நீங்கள் பலி செலுத்துங்கள், बलि चढ़ाओ, பலியில்லாத கீழ்ப்படிதல் இருக்கிறதா, लेकिन बलि में நீங்கள் अधीनता है எனக்கு क्या, கீழ்ப்படுகிறீர்களா, ओबे करते हैं நான் क्या, ஏதாவது சொல்லுகிறதை நான் விரும்புகிறதை நீங்கள் செய்கிறீர்களா, जो मैं कहता हूँ उसे करते हो क्या, இல்லை என்றால் नहीं तो நீங்கள் ஏதாவது எந்த பிரயாசமும் ஏதாவது வேஸ்ட். आप जो भी कोशिश उठाते हैं व्यर्थ है। ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். आमोस 5:8 से ஆமோஸ் पढ़ेंगे, 5:21 5:21 से। एमोस की किताब, एमोस 5:21। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। கீழ்ப்படிதல் இல்லாத இதயம், जो ऐसा दिल जाके आदि नहीं होता, கீழ்ப்படிதல் ஏதாவது இல்லாமை அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பெரும் நஷ்டத்தை ஏதாவது கொண்டு வரும். जहाँ पर आधी नहीं है हमारी जिंदगी को नुकसान ला सकती है। அதாவது இந்த
மனித கீழ்ப்படியாமை ஏதாவது எங்கே உருவாயிட்டு தெரியுமா? ये आधीन ना होना, डिसओबीडियंस कहाँ से शुरू हुई? இதுதான் மனிதர்கள் மத்தியில் ஏதாவது உருவாகவில்லை. इंसान के पीछे हुई। இது ஏதாவது வான மண்டலத்தில் ஏதாவது ஒரு தீய ஏதாவது ஒரு தூதன் ஏதாவது அவனுடைய ஏதாவது இருதயத்தில் ஏதாவது தோன்றினது தான் ஏதாவது கீழ்ப்படியாமை. आसमानी मकामों में जाकर फरिश्तों ने जो बगावत जो की है, அந்த ஏதாவது கீழ்ப்படியாமை ஏதாவது அதை அவன் ஏதாவது மனிதனுக்குள்ளாக ஏதாவது அவன் அதை புகுத்தினான். वो अधीन नहीं होना, वो कार्य इंसान में आके डाल दिया। அந்த கீழ்ப்படியாமை ஏதாவது இந்நாட்கள் வரைக்கும் ஏதாவது தொடர்ந்து ஏதாவது நம்மில் ஏதாவது நடந்து वो கொண்டிருக்கிறது. अब तक आके हमारे बीच में वो सिलसिला जारी है। அந்த லூசிஃபர் ஏதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல், वो लूसीफर प्रभु की अधीन नहीं हुआ, அவன் தேவனை போல ஏதாவது தேவனுக்கு சமமாக இருக்கிறதாவது அவன் எண்ணினான், திட்டமிட்டான். वो चाहता था कि वो प्रभु जैसा हो, प्रभु की बराबरी करे। அவன் ஏதாவது அந்த தீய திட்டத்தை தன்னுடைய சக தூதர்களோடு ஏதாவது எவ்வளவு ஆண்டுகள் அவன் ஏதாவது அதை ஏதாவது போதித்து அவர்களை மயக்கினான் என்பது நமக்கு தெரியல. अपने बुरे इस जो मंसूबों को पूरा करने के लिए अपने साथ लोगों को मिलाया। ஏனென்றால் லூசிஃபருக்கு ஏதாவது ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானதாவது தீய தூதர்கள் அவனுடைய சார்பாக சென்றார்கள். और जो लूसीफर के साथ कई आके जो दूत भी उनके साथ थे। அதாவது அந்த லூசிஃபருடைய திட்டம் என்னவென்றால் நான் தேவனுக்கு ஏதாவது கீழ்ப்படிந்து இருப்பது ஏதாவது எனக்கு இது கூடாது. हाँ, जो लूसीफर का ये मन था कि मैं प्रभु के अधीन नहीं होना। அவன் தேவன் ஏதாவது காட்டில் நான் தேவனுக்கு ஏதாவது உயர்வாக தேவனை போல் நான் மாற வேண்டும் என்றதாவது தீய எண்ணத்தோடு ஏதாவது அவன் செயல்பட்டான். प्रभु जैसा होना है, प्रभु जैसा बनना है करके उसको ये आके बुरे ख्याल थी, அவனுக்கு ஏதாவது மனம் இல்லை, उसका अधीन नहीं हो रहा था उसको। ஆண்டவர் ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு மண்டலத்தையே கொடுத்திருந்தார். उसको एक बड़ा एक मंडली दिया था प्रभु ने। அந்த மண்டலத்தில் ஏதாவது அவன் ஒரு தலைவனாக அவன் वो செயல்பட்டான். एक सरदार था उस मंडल का। அது ஏதாவது பரலோக ஆண்டவருடைய சமூகம் என்ற மண்டலம் அல்ல. आज जो प्रभु का समूह करके मंडल नहीं, லூசிஃபருக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு மண்டலத்தை ஏதாவது அவர் एक கொடுத்திருந்தார். मंडल दिया था प्रभु ने அந்த लूसीफर को। மண்டலத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தான். वहां पर क्रिया कर रहा அவனோடு था। இருந்ததாத தூதர்கள் அவனுடைய தீய எண்ணங்களுக்கு அவர்களோட செவி சாய்த்து அவனோடு தான் சென்றார்கள். उसके साथ आके बाकी जो फरिश्ते भी उसके साथ आके हाथ मिला देखते हैं। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது हमारे प्रभु यीशु मसीह देखें तो அவரது எல்லா விதத்திலும் सब हर स्थिति में தன்னுடைய பரப்பின் நாளில் இருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் வரைக்கும், अपने पैदाइश से लेकर के अपने जान देने तक தன்னை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். जिसने उसे भेजा उसका अधीन रहा। பலியை பார்க்கிறது கீழ்ப்படிதல் உத்தமம். आज अधीन होना बलि से बेहतर है। ஜனங்கள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. इन दिनों में सेवक के लोग अधीन नहीं होते। எதற்காக கீழ்ப்படுகிறது இல்லை தெரியுமா? क्यों अधीन नहीं होते सेवक के? ஊழியர்கள் சரியில்லாம இருக்கிறாங்க. हाँ, ये सेवक सही नहीं है, ஊழியர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. वह के सही नहीं है। இந்த ஒரு குற்றச்சாட்டு தான். ये एक इल्जाम அது है। மாத்திரமல்ல பல ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள், அது தெரியுது. या हमको पता है कि कैसे वो गलती करते हैं। இன்னும் பல விதத்தில் ஒரு குறைவுள்ளவர்களாக இருக்கிறது நிமித்தம் और लोग में कई कमियां हैं, कमजोरियां हैं। ஜனங்கள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படி ஆவின அபிஷேகப்பட்ட சபைகள் எப்படின்னா, आत्मिक अभिषेक पाया जब कलीसिया कैसा है, இப்படி அந்த அவர்களை போல் சண்டை போட மாட்டாங்க. उस हद तक नहीं जाते। இவங்க எப்படி சண்டை போடுவாங்க? कैसा झगड़ा करते हैं? இவங்க அவங்களை உள்ளத்தில் பகைத்து, उन दिल में उनको नफरत करते हैं, வெறுத்து, उसे बैर करते हैं, துருப்பு பிரச்சாரம் उनके बारे में दूसरों को बताना, ஆளுகிற இது ஒரு தீய கூட்டம். ऐसे लोग भी हैं, இது நம்ம மத்தியிலும் இருக்கதா, हमारे बीच में भी है। அப்போ இதை தேவன் வெறுக்கிறார், प्रभु आके नफरत करता है। நாம யாருக்கு கீழ்ப்படிவோம்? தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தால் किसके अधीन है? प्रभु के अधीन होना है। அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கும் அவன் கீழ்ப்படிவான். प्रभु से अभिषेक पाया सेवक का भी अधीन होगा। தாவீது அரசன் பெரிய அரசனாக இருந்த போதிலும், दाऊद राजा बड़ा राजा था, அவர் சவுலுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். वो सौल का अधीन रहा। அவர் சவுல் சாக வேண்டும், சவுலை சாகடிப்பதற்கு ஆண்டவர் சவுலை பிடித்து தாவீதுடைய கரத்துல பல முறை கொடுத்தார். दाऊद को प्रभु ने कई मौके दिए जहां पर वो सौल को मार सकता था। दावीद அதை செய்யல. ஏனென்றால் தாவீதுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். क्योंकि दाऊद के अंदर प्रभु की आत्मा थी। அவர் என்ன சொல்கிறார்? वो क्या कहता है? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாது அவர் மேல் என்னுடையதாது கையை நான் போடாமல் இருப்பேன். प्रभु का अभिषेक पाया जो उस पर मैं अपना हाथ नहीं उठाऊंगा। ஊழியர்கள் இப்படி குறைவுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, आज सेवक जिसमें कमजोरियां हैं उनका प्रार्थना करें, விரோதமாக செயல்படுகிறது ஜனங்களுக்கு பெரும் தீங்கை கொண்டு வரும். उनके खिलाफ आके बड़बड़ाना वो गलत बात है। நாமத்திற்கு प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாது அழைக்க அனுப்பப்பட்ட ஊழியர்கள்
உத்தமமாக சரியாக இருப்பாங்க. अभिषेक पाए जो कि प्रभु के जो सेवक है वह के सही रहते हैं। ஆனால் சில நேரங்களிலே ஏதாவது ஊழியர்களும் தவறுகிறதினால் कई बार के वो भी भूल चूक करते हैं। அவர்கள் ஜனங்கள் ஏதாவது ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் பெரிய சாபக்கேடாகும். आज जो लोग आके उनके आदि नहीं होना நம்முடைய சபையை தேவன் பாதுகாப்பாரா? प्रभु हमारे कलीसिया को தேவ संभाले, ஜனங்களை ஏதாவது தேவன் प्रभु பாதுகாப்பாரா? के लोगों को प्रभु संभाले, தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। ஏதாவது இயேசுவானதாவது பரிசேயரை ஏதாவது கண்டிக்கிறார். यहाँ पर यीशु ने फरीसियों को खंडन करता है। அவர்தான் என்ன கண்டிக்கிறார் என்றால் वो क्या कहते हैं? ஏதாவது மாயக்காரர்கள், तुम आके झूठे हो, நீங்கள் ஏதாவது तुम போலியானவர்கள், आके नकली हो, நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யும் ஏதாவது ஆராதனை முறைமைகளை ஏதாவது ஏதாவது பெரிதாக तुम பேசுகிறீர்கள், आके बेहरूपिया है, तुम आके प्रभु की आराधना करने के कार्य को बड़ा समझते हैं, காணிக்கை செலுத்துகிறீங்க, भेंट देते हैं, ஏதாவது ஒவ்வொரு ஏதாவது வாரத்தின் ஏதாவது இறுதி நாள் ஏதாவது சபாத் ஏதாவது ஓய்வு நாளை हर கடைபிடிக்கிறீங்க, हफ्ते के सब फसलों को बनाते हैं, எல்லா பண்டிகைகளையும் ஏதாவது நீங்கள் ஏதாவது கைக்கொள்ளுகிறீங்க. सब आके जो कि आराम के दिन को मनाते, सब त्योहार को मनाते हैं। தேவன் விரும்புகிறது அது இரக்கம், लेकिन प्रभु जी चाहता है रहम தேவன் விரும்புகிறது அது நீதி, और उसका इंसाफ, தேவன் விரும்புகிறது அது நியாயங்கள், उसका जो इंसाफ, தேவன் விரும்புகிறது அது கீழ்ப்படிதல், उसका अधीन होना இல்லை तुम में नहीं है இயேசு தான் करके கண்டிக்கிறார். यीशु ने தேவனுடைய நாமத்துக்கு खंडन करता है। ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। இந்த ஏதாவது காரியங்கள் ஏதாவது அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கிறது. ये सिलसिला के तब से लेकर अब तक चल रहा है। தேவன் தம்முடைய ஜனங்களை ஏதாவது சீர்படுத்த விரும்புகிறார். प्रभु अपने लोगों को ठीक करना चाहता है। நீதி நியாயம் இரக்கம் ஏதாவது மிக மிக முக்கியம். और धार्मिकता, इंसाफ और रहम बहुत जरूरी है। நான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறேன், मैं प्रभु की नजर में बहुत ही सही हूँ, நான் சரியாக நான் ஆலயத்துக்கு வருகிறேன், मैं सही संडे चर्च को आता हूँ, சரியாக நான் தேவனுக்கு ஏதாவது நான் ஆராதனை प्रभु की செய்கிறேன், आराधना करता हूँ, நான் ஆண்டவருக்கு நான் ஏதாவது காணிக்கை प्रभु को செலுத்துகிறேன், भेंट चढ़ाता हूँ, ஆண்டவருக்கு முன்னால ஏதாவது உண்மையா இருக்கிறேன். प्रभु की नजर में ठीक हूँ। ஆனா எனக்கும் ஏதாவது அவளுக்கு தான் சரியில்லை, मुझे और उसका सही नहीं, அதாவது எனக்கும் ஏதாவது அவருக்கு தான் சரியில்லை, मेरा उस भाई का सही எனக்கும் रिश्ता नहीं சபைக்கு है, தான் சரியில்லை, मेरा कलिसिया का संबंध रिश्ता ठीक है, फेलोशिप नहीं है, அதுதான் மாயை, वो यके झूठापन, போலியான वो एक வாழ்க்கையாகும். बहरूपिया है, அதை नकली இயேசு जिंदगी, கண்டிக்கிறார். प्रभु खंडन करता है। பரிசேயர்கள் செய்ததாவது இந்த குற்றத்தை ஏதாவது இயேசுவானவர் பல இடங்களிலே அதை எச்சரிக்கிறார். वो आके प्रभु यीशु के बार बार आके फरीसियों की इस चीज को रखकर खंडन करता था। ஆண்டவர் ஏதாவது கொடுத்ததாவது முறைமைகளை கைக்கொள்ள வேண்டியது கரெக்ட் தான், आज प्रभु ने जो तौर तरीका, जो रीति रिवाज को जो पालन करने का करना है, அது சடங்காக वो आके रीति रिवाज बनाकर सिर्फ नाम के रीति रिवाज சம்பிரதாயமாக மாறும் பொழுது अगर रस्म बन जाता है, रस्म रिवाज बन जाता है, பிரயோஜனமும் இல்லை என்று இயேசு பரிசேயர்களை वो கண்டிக்கிறார். बेफायदा करके ये மத்தேயு 23:23 வசனத்திலே ஐயோ பார்வதாவது இந்த இரண்டையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ये சொல்கிறார். कहते हैं कि दोनों भी चीज करना है आपको, நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும், भेंट भी देना है, நீங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் दशांश देना है, என்று ஆண்டவரே சொல்கிறார். प्रभु कहता है। நீங்கள் அதை செய்யும் பொழுது जब उसे करते हो, நீதி, धर्म, இரக்கம், रहम, விசுவாசம், विश्वास, அதை நீங்கள் கைக்கொள்ளாமல் ஏதாவது செய்கிறது நிமித்தம் उसे आप आके पालन नहीं करते, उसे छोड़ के करते हैं तो வெறுக்கிறீரே ஒழிய उसे मैं नफरत करता हूँ மற்றபடி ஏதாவது ஒண்ணுமில்லை. और कुछ नहीं। தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவர் கட்டளையிட்டதை நாம் செய்ய வேண்டும். प्रभु जो हुक्म देता है उसे करना है, அந்த கட்டளைகளில் उस हुक्मों पर அதில் ஏதாவது உண்மையான ஏதாவது வல்லமை எங்க இருக்கிறது என்றால் वहाँ पर सच्ची सावर कहाँ पर அங்கே है, ஏதாவது நீதி இருக்க வேண்டும், जहाँ पर धर्म है, அங்கே ஏதாவது நியாயம் இருக்க वहाँ வேண்டும், पर इंसाफ அங்கே है, விசுவாசம் இருக்க वहाँ पर வேண்டும், विश्वास है, அங்கே நம்பிக்கை இருக்க वहाँ पर வேண்டும். भरोसा यकीन है। தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की நீதிமொழிகள் महिमा हो। 21 அதிகாரம் 3வது வாக்கியத்திலே நீதிமொழிகள் 21:3 नीतिवचन 21:3, Proverbs 21:3। தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। நாம் செய்யும் அதாவது இந்த கிரியைகள் அதில் விசுவாசம் இருக்க வேண்டும், हम जो क्रिया जो करते हैं उसमें विश्वास होना அதில் चाहिए, நம்பிக்கை இருக்க வேண்டும், उसमें भरोसा होना चाहिए, அதோடு நீங்கள் செய்யுங்கள் उसके साथ साथ ये भी करो, என்று ஏதாவது ஆண்டவர் சொல்லுகிறார். वो कहता है। அப்படி இல்லை என்றால் ऐसा नहीं அது பிரயோஜனம் மட்ட वो बेफायदा है, வெறும் ஏதாவது வேஸ்டான சம்பிரதாயமாக वो மாறி बेफायदा है कि देखते हैं सिर्फ एक रस्म रिवाज होगा। தன்னுடையதாவது பாவத்தை அறிக்கை செய்கிறார், यहाँ पर दाऊद ने अपने गुनाह का इकरार करता है, அதாவது பாவத்தை ஏதாவது அறிக்கை செய்கிறது, अपने गुनाह का कन्फेस जो करता है। சங்கீதம் 51 சங்கீதம் 16வது 17வது வாக்கியத்தில் वह संगीत 51 के 16-17 को पढ़ सकते हैं। 51 16 17 Psalm 51 16 17। பலி ஏதாவது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்மை உள்ளதாவது
மனம் திரும்பியதாவது இருதயத்தை தேவன் விரும்புகிறார். नम्र और ऐसे दिल को प्रभु आके पसंद करता है. சுத்தமான இருதயத்தை தேவன் एक விரும்புகிறார். पवित्र दिल को प्रभु पसंद करता है. எதை விரும்புகிறார் என்றால் வெறும் பலி அல்ல. प्रभु आके सिर्फ बलि को नहीं चाहता, சம்பிரதாயங்கள் அல்ல. सिर्फ रीति रिवाज को नहीं, அது வேஸ்ட் ஆகும். वो व्यर्थ है. அதில் விசுவாசம் இருக்கிறதா? विश्वास है क्या அதில் उसमें? மனம் திரும்புதல் இருக்கிறதா? मन फिरावट है क्या? அதில் நம்பிக்கை இருக்கிறதா? भरोसा है क्या? அதில் நீதி இருக்கிறதா? धर्मी है क्या? அதில் நியாயம் இருக்கிறதா? इंसाफ है क्या? இதையும் செய்ய வேண்டும், அதோடு इसे भी சேர்ந்து அதை करना செய்ய है, வேண்டும். उसे भी करना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा இங்கே हो. சங்கீதக்காரனுடையதாவது இந்த சங்கீதத்திலே यहाँ दाऊद राजा के सभा संगीत में பலியை ஆண்டவர் வெறும் பலியை விரும்புகிறது இல்லை. आज जाके प्रभु सिर्फ बलि से खुश नहीं होता. அந்த பலி அதுதாவது பிராயச்சித்த பலியோ இல்லைன்றதாவது குற்றறிவார்ன பலியோ எந்த பலியாக இருந்தாலும் प्रायश्चित बलि हो या भूल चूक की बलि हो, அதை காட்டிலும் उससे बढ़कर நொறுங்குண்ட இருதயம், टूटे हुए, அதாவது நொறுங்குண்டதை நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம் திரும்பதலோடு அதை செய்ய வேண்டும். टूटे हुए और எங்கே சங்கீதக்காரர் பாடுகிறார், टूटे हुए कुचले हुए दिलों को प्रभु पसंद करता है. பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது பலியை பாரிக்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். प्रभु कहता है कि जाके अधीन होना कुर्बानी बलि से बेहतर है. அவருக்கு முன்பாக நம்மை ஏதாவது தாழ்த்த வேண்டும், उसके सामने हम अपने को नम्र करें. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை ஏதாவது கீழ்ப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु की नजर अपने आप को अधीन करे, नम्र हो. கீழ்ப்படிதல் இல்லாததாவது எந்த ஒரு அதாவது செய்யும் जो भी क्रिया हो जहाँ पर अधीनता नहीं, ओबीडियंस नहीं है, அதாவது பிரயோஜனமற்றது என்று சொல்லி ஆண்டவர் वो சொல்லுகிறார். बेफायदा है. 1 யோவான் 1:8 அதாவது 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வரைக்கும் पहला योना पहला अध्याय के 8 से लेकर நாம் அதாவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், பணிய வேண்டும் என்று சொல்லி அதாவது யோவான் எழுதுகிறார். अब यूहन्ना कहता है कि हम प्रभु के सामने अपने को नम्र करें. தேவனுடைய இரக்கத்தை அதாவது நாம் பெற வேண்டும் என்றால் प्रभु का रहम को पाना है तो முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். प्रभु के नजर में अपने आप को नम्र करें, நாம் நம்மை அதாவது அடிதாவது பணியதா வேண்டும் என்று अपने आप को सामने आके अपने सिर झुकाए. என்றுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु कहता है பாவத்திற்கான தற்காலிக ஏற்பாடாக தான் தேவனது பலிமுறைகளை இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார். तत्काल जाके जो पाप से के निवारण होने के लिए प्रभु ने लोगों को बलि का कार्य दिया. அது தற்காலிகமானது ஒரு ஏற்பாடு. वो तत्काल है, टेम्पररी है. நிறைவேறாத வரும் வரைக்கும் அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. जब तक परिपूर्ण जब तक न आए इसे करना है. அது இயேசுவாகியதாத அந்த பலி வந்த பின்பு அது நிறைவடைந்தது. जब यीशु जब आए तो वो आके पुरानी जाके बलि खत्म हुआ. எண்ணம் அதாவது பலி செலுத்தி தான் நாம் அதாவது பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி அல்ல. हाँ, वहाँ के बलि चढ़ा के ही आके पाप की माफी पाना चाहिए. நமக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் அதாவது தாழ்மையான இதயத்தோடு அதாவது இயேசுவிடம் அதாவது மன்னிப்பை நாம் தேடும் பொழுது, पाप की माफी अगर हम चाहिए तो हम नम्रता से प्रभु के सम्मुख में गुनाह को कबूल करें, ढूंढे. प्रभु यीशु के पास जाते हैं, இயேசுவை நாம் அதாவது பிரார்த்தனை செய்யும் பொழுது यीशु से प्रार्थना करते हैं, இயேசுவே என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும், यीशु मेरे गुनाह को माफ कर. என்னை நான் அதாவது உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன், तेरे नजर के सामने प्रभु झुकाता हूं, எனக்கு என்னை அதாவது உமக்கு முன்பாக கீழ்ப்படுத்துகிறேன், तेरे सामने अपने को नम्र करता हूं, கீழ்ப்படிகிறேன், अधीन होता हूं, நான் மனம் திரும்புகிறேன், मन फिराता हूं. என்று இயேசுவினிடம் அதாவது மன்னிப்பை நாம் அதாவது கேட்கிறோம். यीशु से गुनाह की माफी मांगे, செயல்களினாலே अपने कामों से. பலியை செலுத்தி நாம் பாவ மன்னிப்பை பெறுவதை बलि காட்டிலும் चढ़ाकर ही गुनाह की माफी पाने से बेहतर தாழ்மை உள்ள இதயத்தோடு नम्रता से இயேசுவிடம் அதாவது மன்னிப்பை கேட்கும் பொழுது यीशु से गुनाह की माफी पाते हैं, பாவத்தை மன்னிக்கிறார். यीशु हमारे गुनाह को माफ करता है. ஹalleluya, हालेलुया. நாம் இயேசுவை அதாவது நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். यीशु को पुकारे हम. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. ஆண்டவருக்கு நாம் அதாவது பிரைப் அதாவது கொடுக்க முடியாது. हम आके प्रभु को रिश्वत नहीं दे सकते. தமிழ்ல என்னது நாம் அதாவது ஆண்டவருக்கு லஞ்சம் அதாவது கொடுக்க முடியாது. हम रिश्वत नहीं दे सकते प्रभु को. லஞ்சம் கொடுத்து அதாவது நாம் அதாவது காரியத்தை தான் சம்பாளிக்க அதாவது நம்ம அதாவது முயற்சி செய்யலாம். अगर रिश्वत देके कैसे भी आके प्रभु को मना सत्य करके ऐसा हम ना सोचे. हम லஞ்சம் கொடுத்ததாவது நம் பக்கமாக தேவன் அதாவது நம் சார்பாக அதாவது நமக்கு அதாவது சட்டத்தை ஏதாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம முயற்சிக்க முடியாது. और रिश्वत देके किसी तरीके से प्रभु को अपनी तरफ आके झुकाए या प्रभु का के कानून को बदले करके उस रवैया सब ना करें. நியாயத்தீர்ப்பின் நாளிலும் அதாவது நாம் அதாவது லஞ்சம் கொடுத்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. हम आके अदालत के वक्त आके रिश्वत देके वहां से बच नहीं सकते. ஆனால் உலகத்தில் அதாவது ஈவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதாவது லஞ்சம் கொடுத்து அதாவது நியாயம் அதாவது புரட்டப்படுகிறது. लेकिन आके इस दुनिया में देखते हैं कि रिश्वत दे के आके इस प्रकार के मुलजिम भी
मुजरिम भी बच जाते हैं। அதாவது லாயர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் எல்லாம் அதாவது காசை வாங்கி கொண்டு அதாவது உண்மையை அதாவது புரட்டுகிறாங்க. वकील भी ऐसे पैसे लेके जो सच है गलत करके साबित करते हैं। இந்த லாயர்கள் அதாவது எந்த லாயராக இருந்தாலும் कोई भी वकील क्यों ना हो, அதாவது லாயர் அதாவது இந்த சட்டம் அதாவது படிக்கிறது எதுக்கு தெரியுமா? हाँ ये वकील ये लॉ को क्यों पढ़ते हैं, कानून को திறமையாக பொய் சொல்லலாம், कैसे चालाकी से झूठ बोल सकते हैं, அதாவது தன்னுடைய கிளையண்ட்ஸுக்கு அதாவது எப்படி பொய் சொல்லி அதாவது அவனுடைய காரியத்தை பணத்தை வாங்கி நம்ம அதாவது புரட்டலாம். मेरे क्लाइंट के लिए मैं किस तरीके से advocate செய்கிறாங்களே ஒழிய मेरे क्लाइंट के लिए किस तरीके से बातों को पलट कर तोड़ मरोड़ कर उसका न्याय लाके दूं। ப்ரொஃபஷனே அப்படிதான், उसका काम ही उसका पेशा वही है, அந்த வேலையை वो पेशा जो है அவர்கள் உண்மையாக செய்ய முடியாது. वो सच्चाई से नहीं कर सकते। அப்படிதான் உண்மையாக செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு ஏதாவது காசு சம்பாதிக்க முடியாது. सच्चाई से करना हो तो पैसा नहीं कमा सकता। உலகம் ஏதாவது அநியாயத்திலே दुनिया ना इंसाफी में है, झूठ ஏதாவது ஏமாற்றம் बहकावे में கீழ்ப்படியாமை अधीन नहीं होना उसमें फंसा हुआ है। பார்க்கிறதாவது கீழ்ப்படிதல் ஏதாவது உத்தமம், अधीनता के कुर्बानी से बेहतर है। நம்முடைய பாவங்களை ஏதாவது இயேசு ஏதாவது நீக்கினார், हमारे गुनाहों को प्रभु ने दूर किया, நமக்கு ஏதாவது பாவ மன்னிப்பை गुनाह கொடுத்திருக்கிறார். की माफी दी। நம்முடைய ஏதாவது மத சடங்குகளை நாம் ஏதாவது பேரளவிலே செய்து நாம் ஏதாவது நம்ம ஏதாவது சரி என்று சொல்லி தான் நம்ம அதை காண்பிக்க முடியாது. हमारे धार्मिक रीति रिवाज को हम पालन करके अपने सही करके हम साबित नहीं कर सकते। அதில் ஏதாவது நீதி, உண்மை, இரக்கம், பரிசுத்தம், விசுவாசம் இருக்க வேண்டும். वहाँ पर धर्मी विश्वास पवित्रता के होना है। நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் யாருக்கு கனம் செலுத்த வேண்டும், நாம் கனம் செலுத்தணும். हमारी रोजमर्रा की जिंदगी में किसकी इज्जत करना है। அதாவது நம்மை காட்டிலும் ஏதாவது பல மடங்கு ஏதாவது வயதில் ஏதாவது உயர்ந்தவர்கள் வயது நிமித்தமாவது நம்ம ஏதாவது கனத்தை செலுத்தணும். हमसे जो बुजुर्ग है उनके उम्र का लिहाज करके उनकी इज्जत करना है। சில நேரம் ஏதாவது வயது ஏதாவது பெருசா இருக்கும், कुछ जगह उम्र तो बड़े उम्र वाले होंगे, இது பெருசா இருக்காது. वो बुजुर्ग हो गए लेकिन अकल नहीं होगी, வயசு பெருசா இருக்கும், बुजुर्ग हो गए இது பெருசா இருக்காது. लेकिन समझ नहीं होगी, அது ரொம்ப ஏதாவது கீழ்த்தரமாக இருக்கும். वो बहुत ही बुरा है। சிலவங்க ஏதாவது வயசு சின்ன வயசாக இருக்கும், कुछ की उम्र कम होगी அவர்கள் ஏதாவது பெரிய வயது ஏதாவது முதிர்ந்த வயது அந்த ஏதாவது நிலையை लेकिन அடைந்திருப்பாங்க. बहुत ही समझदार होंगे। அதாவது ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் சரியாக அறிந்து நாம் செயல்பட வேண்டும். लोग किस तरीके से है, किस तरीके के है करके उस समझ हमें होना चाहिए। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। நாம் அதாவது தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய पहले வேண்டும். प्रभु के अधीन होना है, நாம் ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிய सेवक வேண்டும். के अधीन होना அதாவது है। இஸ்ரவேலர் ஏதாவது தேவனுக்கும் ஏதாவது கீழ்ப்படியவில்லை, वो इजराइलिया के प्रभु का भी अधीन हुए, ஊழியர்களுக்கும் கீழ்ப்படியவில்லை, सेवक का भी अधीन அவர்கள் हुए, தீர்க்கதரிசிகளும் ஏதாவது செவி சாய்க்கவில்லை, नबियों की भी கீழ்ப்படியவில்லை. उन्होंने बात नहीं मानी। அவர்கள் ஏதாவது அந்நாள் முதலாவது இந்நாள் வரைக்கும் ஏதாவது சாபத்தில் तब சிக்கிறார்கள். से लेकर अब तक के शाप में அப்படிப்பட்ட ஏதாவது சாபக்கேடுகள் நமக்கு வராமல் ऐसा இருப்பதாக शाप हमें ना आए। நாம் ஏதாவது பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். अधीनता बलि से बेहतर है। நாம் ஏதாவது கர்த்தருக்கு நாம் எதை செய்தாலும் प्रभु के जो कुछ करे அதில் ஏதாவது கீழ்ப்படிதலோடு நியாயத்தோடு உண்மையோடு வாதீனதா விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீதியோடு அது இருக்கிறதா என்பதை அறிந்து நாம் ஏதாவது வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். वादीनता से, इंसाफ से, धर्म से, नम्रता से उसे करना चाहिए। தேவஜனங்களாகிய நீங்கள் ஏதாவது முதலாவது நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியுமா, पहले प्रभु के अधीन होना है, எல்லாதாவது உத்தம எல்லாதாவது நல்ல ஊழியர்களுக்கு நாம் ஏதாவது और கீழ்ப்படியுமா, सब सेवक के अधीन रहना है। அதாவது நமக்கு ஏதாவது விருப்பம் இல்லாமல் நம்ம ஏதாவது இந்த ஊழியக்காரன் சரியில்லை என்று சொல்லி ஏதாவது இருக்கிற அந்த ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போமா. जो सही नहीं है उनके लिए प्रार्थना करें सेवक के लिए। என்னுடையதாவது இந்த வார்த்தை சபைக்கு உட்பட்டதுக்குள்ளாகத்தான் சொல்லுகிறேன். मैं अपने कलीसिया के जो भीतर के कार्य அதாவது कहता हूं, சபையிலிருந்து வெளியில உள்ளவர்களை குறித்து நமக்கு ஏதாவது கவலை இல்லை. और जो कलीसिया के बाहर है उनके बारे में हमको कहने का अधिकार नहीं है। அவர்களை ஏதாவது நாம் நியாயம் விசாரிப்பதில்லை, हम उनका न्याय नहीं कर அவர்களை सकते, குறித்து நாம் ஒன்று சொல்லுவதும் उनके இல்லை. बारे में हम कहने नहीं ஆனால் सकते। நமக்குள்ளாக இருக்கிறதாவது காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். हमारे बीच जो बातों को कहता हूं, நம்மத்திலே தேவனதாவது அனுப்பி இருக்கும் ஏதாவது நல்ல ஊழியர்களை நாம் கனம் செலுத்துவோம். हमारे बीच जो के सेवक की हम इज्जत करें, அதாவது பொறுமை காப்போம். हम के सब्र रखें, நம்முடைய ஏதாவது செயல்பாடுகள் எல்லாம் ஏதாவது விசுவாசத்தோடு நீதியோடு जो भी ஏதாவது கீழ்ப்படிதலோடு जो இருக்கட்டும். भी करते हैं उसमें उस कार्य में विश्वास धर्म होना चाहिए। கீழ்ப்படிகிறவர்களை தேவன் உயர்த்துவார். अधीन जो होते हैं उनको प्रभु ऊंचा उठाता है। சவுல் ஏதாவது கீழ்ப்படியாமல் ஏதாவது தன்னை உயர்த்த அவன் விரும்பினான். सौल के प्रभु के अधीन नहीं हो, अपने आप को उसने ऊंचा किया। தேவன் ஏதாவது சவுலை தன்னுடைய ராஜ்யதாவது பாரத்திலிருந்து தள்ளி
लेकिन प्रभु ने सॉल को उसके तख्त से सिंहासन से गिराया அவருடைய இடத்திலே उसके जगह पे தன்னுடையதாத இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை ஏதாவது ஒரு அரசனாக ऐसे व्यक्ति को उसने अपने उसके तख्त पे बिठा उसके दिल के माफिक है இஸ்ரவேலேதாத ஆண்டதாத முதல் சரியானத அரசன் वही जाके जो कि इस्राएल का सही राजा है அதாவது தாவீதுடையதாத காலத்துல இஸ்ரவேலர்தாத சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு தான் வாழ்ந்தார்கள் दाऊद के जमाने में इस्राएल के चैन और अमन के साथ थे கீழ்ப்படியாத சவுலினாலதாத உண்டாயிருந்த எல்லாதாத பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இந்ததாது தாவீது கொண்டு வந்தார் आदि ना हुआ वो सॉल के जो नीचे जब लोग थे उसे जो तकलीफ जो आया था दाऊद से उसे पूरा किया पूर्ति किया சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ளதாத ஒரு கேரக்டர் அதாவது பண்பு அதாவது நலன்களை பார்த்தீர்கள் अगर उसका सॉल का दाऊद का उनके बारे में देखेंगे तो தாவீது அது எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தார் प्रभु दाऊद हर बातों में अधीन हुआ हर बातों में बाकी अधीन हुआ நாம் அதாவது பொதுவாக அதாவது நம்ம அதாவது என்ன நினைக்கிறோம் என்றால் சவுலும் தாவீதும் அதாவது ஒரு குறைபாடு உள்ளவர் தானே वो भी तो कमी है उसमें இல்ல தப்பு वो गलत है 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மனிதன் ஏதாவது அவர் ஏதாவது செய்ததா குற்றத்தை நாம் ஏதாவது சொல்லுகிறோம் என்றால் अगर 3-4 साल पहले जो व्यक्ति जो गलती की है அவருடைய வாழ்க்கை தான் நடந்ததாவது ஒரு குற்றத்தை பிடித்துக் கொண்டு அவரை ஏதாவது சிலவங்க வந்து ஏதாவது ரொம்ப கீழ்த்தரமாக சிலவன பேசுவாங்க और उसे रह के उसके बारे में बहुत ही नीचा कहना गलत बात है ஒரு ஏதாவது பெரிய லிஸ்டே இருக்குது ये बड़ा लिस्ट है அதாவது இந்த பரிசுத்தவான் எல்லோரும் இந்த குறை செஞ்சான் அந்த குறை செஞ்சான் அந்த குறை செஞ்சான் அந்த ये पढ़ते हो ये गलती क्या करके ஆனால் இவன் ஏதாவது அதை காட்டுதாவது பெரியதாவது பாவியாக இருப்பான் ऐसे बढ़कर वो आके बड़ा पापी அப்படி ஏதாவது சொல்லிவிட்டு ऐसे क्या அதாவது நாங்களும் அப்படித்தான் இருப்போம் हम भी ऐसे रहेंगे எங்க மத்த நாங்களும் அப்படித்தான் வாழ்வோம் हम भी ऐसे जिएंगे என்று அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் இப்படி சொல்வது उसे साबित करने के लिए कहते हैं ஆனால் அது ஏதாவது எவ்வளவு பெரியதாவது ஒரு கீழான செயல் என்பதை நாம் உணர வேண்டும் वो कितना गलत बात है அவர்கள் எல்லோரும் தேவனை நம்பி இருந்தார்கள் प्रभु को भरोसा रखते அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக प्रभु का இருந்தார்கள் डर मानते थे அவர்களை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்தார் बड़े बड़े काम उनके साथ அப்படிதான் பலத்த கிரியைகளை ஆண்டவர் நம் மூலமாக செய்கிறாரா क्या हमारे साथ प्रभु करता है क्या அதாவது அப்படி செய்கிறாரா ऐसा करता है क्या செஞ்சீங்கன்னா அதை செஞ்சாருன்னா அது ஓகே किया तो ठीक அது बात எதுவுமே है கிடையாது ऐसा कुछ भी नहीं है அவன் அந்த தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அதே ஏதாவது சதா பேசுகிற ஏதாவது இப்படிப்பட்ட தீமையான ஊழியர்களும் விசுவாசிகளும் இருக்கத்தான் செய்வாங்க ऐसा गलत किया उसके बारे में ही बात करना सही बात नहीं है தப்பு गलत है தாவீது ஏதாவது கீழ்ப்படிந்தார் दाऊद क्या अधीन हुआ நாத்தானுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் नातान का क्या अधीन हुआ தேவனுக்கு அவர் प्रभु கீழ்ப்படிந்தார் क्या अधीन हुआ அவருடைய குறைகளை அறிக்கை अपने செய்தார் गलती को इकरार किया उसने தன்னை தாழ்த்தினார் अपने नम्र किया தேவ उसने இரக்கத்தை பெற்றார் रहम को पाया இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை सौल अधीन नहीं हुआ ஆதலால் அவனுடைய வாழ்க்கை சடுதியாக முடிந்தது इसलिए इसका अचानक इसका मौत आ गई பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் बलि से बेहतर है कि अधीन होना बेहतर நாம் है கீழ்ப்படிவோம் हम आधीन रहेंगे கீழ்ப்படிவோம் आधीन रहेंगे கீழ்ப்படிவோம் आधीन रहेंगे தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருந்தோம் कभी आधीन रहेंगे तो தேவன் நம்மை உயர்த்துவார் तब हमें ऊंचा उठाता है உயர்ந்த ஸ்தானத்தில் हमें ऊंची जगह पर रखे करता है வார்த்தையை प्रभु वचन का आशीष करें ஹalleluya